இனி நான் ஒரு காலம் வாழ போறதில்லை. போதும், இது வரைக்கும் நான் அழுததெல்லாம் போதும். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த உலகத்துல அவசரப்பட்டு நாம செய்யற தப்பு நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளை வேதனைப்படுத்தும். இனி அதையே நினைச்சுக்கிட்டு நான் என்ன காயப்படுத்திக்க விரும்பல. நான் அதுல இருந்து முழுசா வெளியில வரணும். நான் எப்படி வரப்போறேன்? நான் என்னதான் மாற்று வழியை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பழைய வாழ்க்கையில இருந்த நிம்மதியும் சமாதானமும் எனக்கு இப்ப இல்ல. தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை இப்ப எனக்கு இல்ல. அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மனுஷன் நிம்மதியா வாழ முடியாது, வாழவே முடியாது. ஒண்ணு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கான தண்டனை கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற வழியே இல்ல. ஏன்னா பூசி முழுகலாம், அவ்வளவுதான். மத்தபடி முழுசா மறைக்க முடியாது. அந்த பழைய சந்தோஷம், அந்த பழைய நிம்மதியான வாழ்க்கை திரும்ப ஒரு காலமும் கிடைக்க போறது கிடையாது. இழந்தது இழந்ததுதான். நான் இப்ப என்ன முடிவு எடுக்கட்டும்? நான் காலம் முழுக்க இப்படியே அழுதுகிட்டு இருக்கணுமா, இல்ல காலம் முழுக்க இப்படி நிம்மதி இல்லாம வாழணுமா? காலம் முழுக்க இப்படி குற்ற உணர்ச்சில இல்ல அவங்களெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் என்ன நானே வெறுக்கணுமா? நான் இப்ப என்ன செய்யணும்? என்கிட்ட இப்ப எல்லாமே இருக்கு. தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், சுதந்திரமா இருக்கேன். ஆனா எனக்கு ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி ஒரு வருத்தமா இருக்குது. அப்ப மாதிரி கூட்டு குடும்பத்துல இருந்தேன். நான் எதையாவது ஒண்ணு செய்யறதுக்கு நான் பல பேர்கிட்ட கேட்கணும். இப்ப நான் தனியா தானே இருக்கேன். ஆனா ஏன் என்னால எதுவும் பண்ண முடியல? குடும்பத்துக்குள்ள இருக்கும் போது எல்லாம் இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பெர்மிஷன் கேட்டு கேட்டு செய்ய வேண்டியிருக்கேன்னு நான் சலிச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு யாரும் எந்த பெர்மிஷனும் கொடுக்க வேண்டியது அவசியமே இல்லை. ஆனா என்னால தைரியமா எந்த முடிவும் எடுக்க முடியல. நான் வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எனக்கு இதுல இருந்து விமோசனமே இல்லையா? ஐயோ, தப்பு பண்ணிட்டேன்னு. தப்பு பண்ணிட்டேன்னு. தப்பு பண்ணிட்டேன்னு. வாழ முடியாது, சத்தியமா வாழ முடியாது. கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் நாம எடுக்கிற சில தவறான முடிவு நம்மளை வாழ்நாள் முழுவதும் நம்ம மரணம் வரைக்கும் நம்மளை நிம்மதியா வாழ விடாது. ஆத்திரத்திலையும் முற்கோபத்திலையும் நம்ம ஏதாவது ஒரு தவறை செஞ்சிடலாம். ஆனா அதுக்கான தண்டனை நிச்சயமா இந்த பூமியிலே நமக்கு உண்டு. வாழ்நாள் முழுவதும் நரக வாழ்க்கை. எந்த ஒரு மனுஷன் எல்லா நேரத்திலையும் நிதானமா இருக்கிறானோ அவன் மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும். பொறுமையா இருக்கிற மத்தவங்களால உதாசீனப்படுத்தப்படலாம், ஆனா மனதளவுல அவன் நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. இன்னைக்கு உலகமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நடிக்க தெரியாதவனை பார்த்து கோவக்காரன், பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு பரியாசமும் ஏளனமும் பண்ற உலகம். ஆனா நடிக்கிறவன் எப்படா கடைசி வரைக்கும் நடிக்க, இதை எப்படி கொண்டு போக, அவங்கிட்ட எப்படி நடிக்க, இவங்கிட்ட எப்படி நடிக்க அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நடிக்க தெரியாதவன், நேர்மையானவன், அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்கலாம்னு தான் யோசிப்பான். நடிக்கிறவனை சுத்தி சொந்த பந்தம்லாம் சூழ இருக்கும். ஏன்னா அவனை சுத்தி இருக்கிறவனும் ஒரே நடிப்பாளி தான். ஆனா நேர்மையா இருக்கிறவனை சுத்தி எவனும் இருக்க மாட்டான். அவன் தனி மரமா தான் இருப்பான். தனி மரம் தோப்பாகாதுதான். ஆனா இந்த நடிக்கிறவங்களோட இருக்கிறத விட தனி மரமா வாழ்ந்துட்டு போறது எவ்வளவோ உத்தமம். குடும்பமே வேணும்னு நினைச்சு நடிக்கிறத விட தனி மரமா வாழ்ந்துட்டு போறதுன்னு நிம்மதியா வாழ்ந்துட்டு போறது எவ்வளவோ உத்தமம். தப்பு பண்ணாம வாழ்ற வரைக்கும் தான் வாழ்க்கை. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து தப்பு பண்ணதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும்.
அவன் அதுக்கு அடுத்து தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஒன்னு தப்பிக்க இன்னொன்னு தப்பிக்க இன்னொன்னு அவன் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அப்படித்தான் சூழ்நிலையும் அமையும். அதனாலதான் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து செய்யணும். கோபத்துல இருக்கும் போதும் சந்தோஷத்துல இருக்கும் போதும் எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது. சந்தோஷமா இருக்கும் போது எந்த வாக்கும் கொடுக்கவும் கூடாது. துக்கமா இருக்கும் போது எந்த ஒரு செயலை செய்யவும் கூடாது. இது ரெண்டுமே ஆபத்துல தான் முடியும். எந்த ஒரு மனுஷன் நிதானமா இருக்கானோ அவன் தான் வாழ்க்கைய கடைசி வரைக்கும் அழகா கொண்டுட்டு போவான். இங்க நீ யாருக்கும் நல்லவனு நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. பணக்காரனா படிச்சவனா வாழ்ந்து பாரு, அத்தனை சொந்தமும் உன் காலடியில. அப்போ நீ நடிக்க வேண்டியது இருக்காது, எந்த தப்பும் பண்ண வேண்டியது இருக்காது. நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். வாழ்ற காலத்துல நேர்மையா உத்தமனா இருந்தா போதும். அந்த நேர்மையும் உத்தமும் தான் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். உன் லட்சத்தை அடைய வைக்கும். நீ எதை நோக்கி ஓடுனியோ அந்த குறிக்கோளை அடைய முடியும். அப்போ நீ தேடாத சொந்தமும் நீ நாடாத உறவும் உன்னை தேடி வரும். தப்புதான், நீ பண்ணினது மிகப்பெரிய தப்பு. இழந்துட்ட. இந்த பிறவில உனக்கான கிடைச்ச வாழ்க்கையை நீ இழந்துட்ட. அது இனிமே உனக்கு எப்படி தேடினாலும் கிடைக்காது. அப்படியே உனக்கு அது கிடைச்சாலும் மனதுக்கு திருப்தியா இருக்காது. இதுதான் இந்த பூமியில நீ வாங்கின சாபம். நீ கடைசி வரைக்கும் அந்த உறவை தக்க வைக்கிறதுக்காக ஓடி இருந்தனா, முயற்சி பண்ணியிருந்தனா ஓரளவுக்கு உனக்கு நிம்மதி இருந்திருக்கும். சரி, போராடி பார்த்தேன், முடியல, கடவுள் சித்தம், இனி என் வாழ்க்கை நான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருந்திருக்கும். ஆனா நீ உன்னுடைய அவசர புத்தினாலும் உன்னுடைய முட்டாள்தனத்தினாலும் உன்னுடைய ஈகோனாலையும் உன் வாழ்க்கையை தொலைச்சிருக்க. உன்னுடைய தவறுனால உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிருக்க. அதுக்கான தண்டனை கிடைச்சுதான் ஆகும். அப்ப எனக்கு இது விமோசனமே இல்லையா? இல்ல, ஆனா வாழலாம். ஏதோ மனசுக்கு கொஞ்சம் இதமா வாழலாம், அவ்வளவுதான். மேடம், இந்த துக்கமே உனக்கு ஞாபகத்துல வராம இருக்கணும்னா மறுபடியும் சொல்றேன், உன் குறிக்கோள் எது, உன் லட்சியம் எது நினைச்சு ஓடு. கண்டிப்பா இந்த கசப்பான நினைவுகள் உன்னை விட்டு விலகும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னால அந்த லட்சியத்துல முழு கவனம் செலுத்த முடியல. தப்புக்கு மேல தப்பு பண்றேன். என்ன பண்ணு எனக்கு தெரியல. இப்படி ஒரே இடத்துல அடைஞ்சு போய் இருந்தனா தப்புக்கு மேல தப்பு பண்ணதான் செய்வேன். உன் மூளை அதை செய்ய சொல்லும். நீ ஒரு மனுஷங்கிறத மறந்துடாத. சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் ஒரு மனுஷனை மீண்டும் மீண்டும் தவறு செய்ய சொல்லும். சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை திரும்ப திரும்ப தப்பு செய்ய வைக்கும். அவன் என்னத்தான் அதுல இருந்து மீண்டு வரலாம் நினைச்சாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான் அவனை தப்பு பண்ண வைக்கும். இது தப்புன்னு தெரிஞ்சு செய்யறவன் மிருகம். தன்னை அறியாம செய்யறவன் தான் மனுஷன். நீ மனுஷனா இருக்க போறியா இல்ல மிருகமா இருக்க போறியா? சொல்லு. முடிவு உன் கையில. ஒரே இடத்துல அடைஞ்சிருக்க போறியா இல்ல ஓட போறியா? ஓடுனா பழைய நினைவுகள் மறக்கும். இதே இடத்துல உட்கார்ந்து இருந்தனா தப்பு மேல தப்பு தான் செய்வேன். பாத்துக்க. ஐயோ, நான் ஓடணும். இதுல இருந்தா தப்புக்கு மேல தப்பு பண்ணிடுவேன். தப்புக்கு மேல தப்பு பண்ணி நான் செய்யறது தப்புனே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் செஞ்ச தப்பை நியாயப்படுத்தக்கூடாது. நான் இதை விட பெரிய தப்பு பண்ணிடுவேன். இல்ல அவங்க வரட்டும், எல்லா உண்மையும் சொல்லிடலாம். என்ன இப்பவும் வெளியில தான் உட்காந்துருப்பா. ஆனா காணும், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருந்தா? சரி, உள்ள போய் கேட்கலாம். தேன்மொழி என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்கியா? எனக்கு அது ஒண்ணு இல்ல தேன்மொழி, எல்லா உண்மையும் சொல்லிடு, அவர் சரி பண்ணிடுவாரு. சொல்லிடு தேன்மொழி, எல்லா உண்மையும் சொல்லிடு தேன்மொழி, தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? உங்ககிட்ட பேசணும். ஐயோ, காலையில அப்படி வந்துட்டு போயிட்டேன், அதான் ஒரு மாதிரியா இருக்கோம். சரி இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருக்கேன். சரி. நீ சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன். இவன் சாப்பிட்டு மாட்டான்னு நினைக்கிறேன். சரி இரு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி, என்னாச்சு உனக்கு? சீக்கிரம். சரி தேன்மொழி, எல்லா உண்மையும் சொல்லிடு தேன்மொழி, அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். இப்படி இருக்காத, நீ உன் துக்கத்திலே செத்து போயிடுவ. ஒரு பெண் குழந்தைக்கு வளரும் போது பெத்தவங்க சரியா இருக்கணும். பெத்தவங்க பாதுகாப்பு சரியா கொடுக்கணும். பெத்தவங்க பிள்ளையோட எதிர்காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு ஆரம்பமே சரியில்லையே. பெத்தவங்களே எனக்கு சரியில்லாம போச்சே. ஏன் கடவுளே உனக்கு ஏன் எதில் இவ்வளவு ஓர வஞ்சனை? ஏன் என்ன படிக்கும் போதே இதுக்காக தான் படிச்சிரா? ரெண்டாவது வாழ்க்கை
அவ கல்யாணம் பண்ற வாழ்க்கை அதுவும் நல்லா அமையணும். அவ கணவரோட எல்லா விதத்திலையும் புரிஞ்சவரா இருக்கணும். அவருடைய எல்லா முயற்சிக்கும் பின்னாடி இருக்கிறவரா இருக்கணும். அவளை ஒரு மனுஷியா நினைக்கிறவரா இருக்கணும். ஆனா எனக்கு எல்லாம் அப்படித்தானே அமைஞ்சது. ஆனா இந்த திருப்பி நான் தப்பு பண்ணிட்டேனே. நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. இல்ல, நான் இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இல்ல, நான் இதை சரி பண்ணணும். ஜெயராஜ், வந்துட்டேன். ஒரு போராட்டம் இருக்குது. வெளியில வர முடியாம தவிக்கிறா. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஜெயராஜ். சொல்லுடி. என்னது? என்ன சொன்னீங்க? சொல்லுடி. என்ன சொல்லு. ஜெயராஜ், நான் தேன்மொழி. ஆமாடி, இப்ப அதுக்கு என்ன சொல்லு. ஜெயராஜ், நான் தேன்மொழி. ஆமாடி, இப்ப அதுக்கு என்ன சொல்லு. என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னடி செல்லம், என்ன சொல்லு. என்ன இப்படி பேசுறீங்க? ஜெயராஜ் தானே? அதுக்காக நீ எப்பவுமே இப்படியே புலம்பிட்டு இருப்ப நான் பாத்துட்டு இருக்கணுமா? ஜெயராஜ், நான் தேன்மொழி. அதுக்கு நடி மாச்செல்லம் அழகா இருக்க. அம்மா இந்த சேலை எப்போ எடுத்த? அழகா இருக்கு, மூணு இருக்கு. ஜெயராஜ், நான் தேன்மொழி. ஆமா, சும்மா சூப்பரா இருக்க தெரியுமா? நான் உள்ள வரும்போதே பார்த்தேன், சூப்பரா இருந்த. வந்த உடனே சொல்லலான்னு தான் நினைச்சேன். சரி என்னடி சொல்லு. ஆனா உன்னை பார்த்துக்க நல்லா இருக்குது. சூப்பரா இருக்க. ஏன் உனக்கு என்ன அவார்டா கொடுக்காங்க? நான் தேன்மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன எனக்கு தூக்கம் வருது, தூங்கு. ஜெயராஜ், நான் தேன்மொழி. சப்பா, ஏண்டி உனக்கு நீங்க அவார்டு அடி கொடுத்துட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப கேட்க. நான் தேன்மொழிங்க. இல்ல இது என்ன பால்வாடி ஸ்கூலா? டீச்சர் நான் தேன்மொழி அப்படின்னு இருக்க. சத்தியமா நீ பால்வாடி ஸ்கூல்ல தான் நினைக்கிறேன். ஜெயராஜ், இல்ல, என்னடி நீ என்ன அழகா இருக்க, பொம்மை மாதிரி இருக்க, கும்முன்னு இருக்க. வேற என்ன சொல்ல. எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்களை காதலிக்கலாம் தெரியாது. இவ்வளவுதான் தெரியும் நினைக்கிறேன். இவ்வளவுதான் என் வாயில வருது. தெரிஞ்சது சொல்லிட்டேன். சரி, குட் நைட், தூக்கம் வருது. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். என்ன சொல்ல போற? அழகா இருக்கீங்க, உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் அப்படிதான் சொல்ல போற? இனி பாரு, நான் உன்னை விரட்டி தான் பேச போறேன். நீ பழசெல்லாம் மறந்து வெளியில வரணும். உண்மை நீ நல்லவா, அதனால உனக்கு குற்றுணர்ச்சி வருது. அதுல இருந்து உனக்கு வெளியில வர தெரியல, அவ்வளவுதான். அதனாலதான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. சரிடி, எனக்கு தூக்கம் வருது. நான் உங்ககிட்ட. அப்பா, அந்த கண்ணா இல்ல கண்ணம் என்ன அழகா இருக்கு தெரியுமா உனக்கு? நான் உங்க ஃப்ரெண்டு. ஆமா இல்ல, என் ஃப்ரெண்டு இவ்வளவு அழகா இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நல்லதா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க இப்படி பேச மாட்டீங்களே. ஆமா, எத்தனை நாள் தான் நாங்களும் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறது? நாங்களும் சின்ன பையன்தாமா, ரொம்பலாம் வயசாகல. சரிடி, எனக்கு தூக்கம் வருது. சரி, ஒரு தாலாட்டு பாடு, நான் அப்படியே தூங்கிடல. தாலாட்டு பாடணுமா? தாலாட்டு பாடு, நான் அப்படியே தூங்குவேனா? சரியா? சரி, நான் இங்க படுத்துக்கிட்டா? எங்க? மடியிலலாம் படுக்க முடியுமா? பக்கத்துல படுத்துக்கிறேன். தாலாட்டு. இப்படி பேச தாண்டி நீ எல்லாத்தையும் மறந்து வெளியில வருவ. நமக்கு ஆசை பாசமா நேசிக்க நம்ம ரசிக்கிறதுக்கு ஒருத்த இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீ முழுசா இருந்து வெளியில வருவ. ஜெயராஜ், நான் இல்ல. சரி, நான் படுத்துக்க. தாலாட்டணும், சூப்பரா தாலாட்டணும். ஓகே? ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம், அது ஆயுள் முழுதும் கலங்கப்படாம பார்த்துக்கலாம். அடிய மக்கு, எப்போ பார்த்தாலும் சோகமா கத்துக்கிட்டு இங்க வா. நான் கூட பயந்துட்டேன். நான் உண்மைதான் சொன்னேன். மக்கு, இங்க வா. நான் இருக்கும்போது எதுக்கு நீ கவலைப்பட்டு இருக்க? என்ன பண்ணாலும் உன் கூட தான் இருப்பேன். உனக்காக நான் இருக்கேன்.
கடைசி வரைக்கும். ம்? சிரிக்கிற பாரு, சிரிக்கிற. இதான் ஒரு லோடாக்கு பிடிச்ச வண்டியில தெரியுமல. விளையாட்டு இதையே தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து ஏன் ஜீவனை நீ எடுக்க? நம்ம வீட்ல இருக்க பொம்பளை பிள்ளை மாதிரியே இந்த வண்டியும் அப்பப்ப மண்டை கலந்து போயிருது பாத்துக்க. ஆனா பொம்பளை பிள்ளைக்கு பிடிச்ச கலரை எடுக்காதேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? அந்த லோன் பிடிச்சவே இதுதானே நம்ம தலையில வச்சு கட்டுனா. அத நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் வேண்டத வேலை தான் பாக்கணும் தெரியும். பாரு எப்படி இந்த கலர்ல எடுத்துட்டு வந்த. இந்த ஆதிர பிள்ளைக்கு எப்படி மண்டை கலந்து போயிருக்கு பாரு. வேற ஒண்ணும் இல்ல, சேர்ந்துக்க கூட்டாளி எப்படி இல்ல பொண்ணு தர சரியாத படி கட்டுக்க. இப்ப எவ்வளவு எட்டி பார்க்காம இருக்கானே. அதெல்லாம் பத்தாது. இந்த ஆதிர பிள்ளைக்கு கொடுக்குற பாடத்தை பார்த்து இனி நம்ம வீட்டுக்கு எந்த பையவளையும் இந்த மாதிரி வேண்டதெல்லாம் பார்க்கவே கூடாது. நாம கஷ்டப்பட்டு ஒண்ணு சாப்பமா இது ஈஸி பிச்சுக்கிட்டு போயிருவாங்களா. இல்ல நம்மளால பார்த்த அந்த பையவளுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. ஏண்டி மீனா குட்டி, நாம தான் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணோம், ஏன் நம்மள பிச்சுக்கிட்டு ஆட்டி போனா நான் பிள்ளை குட்டி எல்லாம் பெத்து படிக்க வச்சு ஆளாக்குற. அதுக்கப்புறம் அந்த பையவளை நம்மள பாடுபடுத்துச்சு, அது வேற விஷயம். எப்பவும் நாம்பளை பையில தான் வேண்டாத வேலை பாப்பான்னு பாத்திருக்கேன். அது என்ன நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைலே வேண்டாத வேலை பாக்கின்னு கேட்கேன். காலம் மாறி போச்சுதோ. அப்படி இல்ல, அன்னைக்கு எல்லாத்தையும் முன்னோடியா இருக்காங்க பத்தியா, அதை கேவலப்படுத்துக்கு தான் நம்ம வீட்டு பையில எல்லாம் இந்த மாதிரி வேலை பார்க்க பத்துக்க. அது என்னமோ அப்படித்தான் அமைது பத்தியா. நான் பெத்த மூணு உருப்படாத வேலை பார்த்துச்சு. தமிழ் பையில பாரு ஒரு வாட்டி தப்பு பண்ணானு, அதுல இருந்து மீண்டு வந்து பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கானு. அது புள்ளையா நாம பெத்தது புள்ளையா? அந்த பொம்பளை பிள்ளை நினைக்கும் போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு பாத்துக்க. பைபிள் ரொம்ப புத்திசாலி நினைக்குமா? அது வேற ஒண்ணு இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதோம் பத்தியா, அதான் காரணம். அத்தடி அப்ப தப்பு நம்ம மேலதாங்க, 100% நம்ம மேலதான் தப்பு. அத்தடி அன்னைக்கிலிய பாரு எப்படி இங்கிலீஷ் பேசுறா. அத்தடி அன்னைக்கிலிய பாரு எப்படி அறிவா பேசுறானே. கிலோடு உஸ்பேத்திக்கிட்டே இருந்தோம் பத்தியா, அதான் அவளுக்கு தலக்கன் ஆகி போச்சுது. இந்த பையல நம்ம எப்பவுமே மட்டும் தட்டோம். ஏல ஆம்பளை பையன் வேலை பண்ணாத, ஏல ஆம்பளை பையன் இருக்க மாதிரி இருக்கணும்ல, இப்படி அந்த பையல மட்டும் தட்டோம். அவனுக்கு அது விஸ்பேத்தி அவனும் எதையாவது ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சு போடுதானுவ. இந்த பொம்பளை பிள்ளை நம்ம உஸ்பேத்தி பையவளுக்கு தலக்கணம் ஆகி போயிருது. இனிமேலே ரெண்டு சரிசமா வைக்கணும் பாத்துக்க. அதான் பெத்து ஆளாக்கி வெளியே அனுப்பி விட்டாச்சே, இனி எந்த பையவளையில பாக்க. சரி வா, ஆதிரக்கு ஒரு பாடத்தை காட்டிட்டு வந்துருவான். இல்ல இவளுக்கு இப்ப என்ன கொழுப்புன்னு கேட்க. அவன் தங்கமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான், கொழுப்பெடுத்து போயிருக்கா பாரு அந்த காதம்பரி கூட. அவளுக்கு பொண்ணு தெரிய பத்தி தெரியல பத்துக்க. அவளே கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா, நமக்கு காதல் வருமா வராதா, பல விஷயத்தை யோசிச்சு பயவுள்ள ஏதோ பண்ண குறும்புத்தனத்தை பார்த்து கொஞ்சம் காதலிச்சு விட்டான். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப இவ விட்டு போனாலும் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டான். வேணாலும் பாரு. என்னடி சொல்ற? அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இனி ஃப்ரீயா வேலையை பார்க்கலாம்னு சுத்திட்டு இருப்பான். வேணாலும் பாரு. அவனே நீதி நேர்மைன்னு வாழக்கூடியவன். இவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். போனவன் தானா திரும்பி வருவானே, அவன் பாட்டுல இருப்பான். தாங்கி போறதெல்லாம் பொண்ணு தரைக்கு பிடிக்காது, தாங்கி போகவும் மாட்டான். இந்த ஆதிர பையவுலதான் வந்து நிப்பா. வேணாலும் பாரு. அத்தடி அப்ப பொண்ணு தர தேடி போக மாட்டான்னு சொல்லுதியோ? யாரு இந்த பொண்ணு தர பையவுல? அவன் போவான். விக்கியாரு சொல்லி கொஞ்சமாவது தன்மானத்தை விட்டு கொடுப்பான். இந்த பொண்ணு தர பையவுல இருமாப்புல அலைவான். அத்தி அப்ப நம்ம சேர்த்து வைக்காம ரெண்டு சேர மாட்டாவளோ? அதெல்லாம் பாரு, ஆதிர பிச்சு பிடிக்கிட்டு வருவா. அது மட்டும் இல்ல, காதாமரி பத்தி தெரியுமில்ல அவளுக்கு. ஐயா அவசரப்பட்டு புருஷனோட போகாம அம்மா கூட போறேன்னு சொல்லிட்டோமே. இப்ப என்ன பண்ண? புருஷனா வந்து கூட்டு போனா மரியாதையா இருக்கும். இப்ப நாமளா போனா கூட கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஓட்டுவவளேன்னு என்ன செய்யலான்னு மொழி பிரிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பா. சரி, அவளுக்கு அந்த சங்கடத்தை கொடுத்து நம்ம போய் கூட்டு வந்துருவோம். என்னத்த சொல்ல, காலையிலே பொண்ணு தைன்னு வெட்டிட்டாளா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நான் போய் ஆதிர கூட்டு வர போறேன்னு சொன்னதுக்கு தான் என்ன வெட்டிட்டாளா தெரியுமா? அவன் எப்படி பண்ணா? போனவளுக்கு வர தெரியும்னு சொல்லுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் எல்லாம் நினைக்கிறவா பொம்பளையா, அப்புறமா அம்மா வீடு அப்பா வீடுன்னு போறவா பொம்பளை இல்லையா அவன் சொல்லுதான். ஏன்டி மீனா குட்டி என்ன? அப்ப என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைலோ? ஏதாச்சும் சொல்லுதா? உன் பிள்ளை வாய் திறக்காத. இல்லடி, பயவளையில கல்யாணத்தை பண்ணி முடிச்சதோட சரி, ஒரு பயவள இருந்து என்ன எட்டி பார்க்கலையே. அதுக்கு உடம்புல திமிரு பத்துக்க. பார்க்கணும், தாய் தகப்பனை பார்க்கணும். ஆனா தாய் தகப்பன் வீட்லயே போய் தஞ்சமா கிடக்க கூடாது. அதுக்காக தாய் தகப்பனை பார்க்காம இருக்க கூடாது. நாம பெத்தது வெறும் நண்டி கட்ட தவளையிலட்டி. அக்கோஸ் அதான் கரெக்ட். கொஞ்சமாவது பாசம் இருந்தா வந்து பயவளையில பார்த்திருக்காடி. நீ ஏன் ஃபீல் பண்ணல? அவளை எதுக்கு ஃபீல் பண்ண போறாளவே? மீனா குட்டி ஏனிட்டி, இனி நாம பெத்தது பாசம் வச்சுதான் நமக்கு ஆப்போதாங்க. அது பாசம் வைக்க நேரத்துல நம்ம மேல பாசம் வைக்கல, நம்ம தலைக்குனி வச்சுட்டு போச்சு பயவளையில. இங்க அது பாசம் வச்சா என்ன வைக்காம பண்ணனே. அப்படியே பாசம் வச்சாலும் தேவைக்கு தான் பாசம் வைக்கும். வேணாலும் பாரு. என்னடி சொல்லுதே? ஆமா, மாசமா வாழுவ, அதுக்கு பியார்களை நாம தானே பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை மோலி எல்லாத்தையும் நம்ம தானே க்ளீன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம தேடி வருவாங்க. வேணாலும் பாரு. ஓடட்டு அடிச்சிடணும் பத்துக்க. தமிழ் அக்காவும் அப்படித்தான் சொல்லியிருக்காவ. அது தேவைக்கு வருவாவ. பாசத்துல வரவங்க பாசத்துல பாசம் வைக்க
வீட்லயே பாசம் வைக்கல, நீ பாசம் வச்சு உன் பிள்ளைகள் வருதாங்க. பாரு நான் எப்படி விரட்டி அடிக்கேன்னு மட்டும். நம்ம பேச்ச மக்கள்ல அவிய மவளையும் அழகா வளர்த்தாவ, அழகா கெட்டி கொடுத்தாவ. இந்த அக்கா மாசத்தை திருப்பி அந்த அக்கா பிள்ளைய போய் பார்க்க போவ. அந்த பிள்ளைலே இங்க வந்து அவிய அம்மையை பார்த்துட்டு போவோம். வந்தாலும் அவிய அம்மையை ஒரு வேலை செய்ய விடாது. அது நான் சோத்த பொங்கும், அவிய அம்மா பீடிச்சு தோத்துமா அந்த பேச்ச மக்கா உட்காந்து பீடில சுத்தி கொடுக்கும் தெரியுமா? அவிய அம்மைக்கு 100 200 கையில கொடுத்துட்டு போவோம். அது பாசம். அத்தி என் அம்மாவை என் மேல கேஸ்ல கொடுத்துருக்கா. இது எப்படி பாசமாகும்? நம்ம குண்டலேசி அக்கா இருக்காவல, அவிய அம்மாவை கூட காதலிச்சுதான் ஓடி போச்சுது. ஏதோ துரோகம் பண்ணிச்சுது உண்மைதான். ஆனா 2-3 மாசத்திலே எம்மா நான் செஞ்ச தப்பு தானே கால்ல இருந்து விழுந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்ல, எம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், இனி புருஷன் விட தஞ்சன் இருப்பேன், உங்களுக்கு எந்த இதுலயும் பாரமா இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு எவ்வளவு நல்ல பிள்ளையா நடந்துட்டு இருக்கு தெரியுமா? 2 மாசத்துக்கு ஒரு திருப்பி புருஷனை கூட்டிட்டு தான் வரும். அம்மைக்கு செய்ய வேண்டியதை செய்யும், அவ அம்மா கறி ஏதாவது செஞ்சுட்டு தான் இருக்காவ. இதான் பிள்ளைகளே, தப்பு பண்ணாலும் தாய் தப்பு வேணும்னு வரணும். ஆனா நாம பெத்தது, ஆனா எல்லாத்துக்கும் நம்ம அன்னைக்குள்ளே தண்டி முன்னோடியா இருக்காவ. நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் ஏட்டே இப்படி இருக்குது. அது வேற ஒண்ணு இல்ல பத்துக்க, நம்ம வீட்டை பார்த்து பார்த்து அந்த பிள்ளை ரொம்ப தெளிவாயிட்டு. இந்த பிள்ளை இங்கே இருந்துச்சு பாத்தியா, அதான் தெரியல. சரி டி, இப்ப இந்த வண்டியில எப்படி தள்ளிட்டு போவேன்? அவன் பொண்ணு தலைக்கு போன போடு, அவன் வந்து தூக்கிட்டு போவான். இப்ப இந்த வண்டி தள்ளதுல எனக்கு தெம்பு இல்ல. சரி பக்கத்துல ரோகிணி வீடு இருக்கு, போயிட்டு போமா. காப்பி கூட போட்டு கொடுக்க மாட்டா, பரவாயில்லையா? நம்ம தான் போய் போடணும். ஏத்த அதுலதான் காப்பி போட்டுருக்கு, போட்டுருங்க தேயத்தை, எனக்கு ஒரு கிளாஸ் போட்டுருங்கம்பா. அந்த விக்ரம் பையன் இருத்துல நம்ம வீட்லயே வந்து கிடக்கான். ஓ, இவத்தான் வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டேக்கல, பிறவன் இங்க தானே வருவான். இல்ல அவளுக்கு வேலை செஞ்சா என்னவா தெரியாதுன்னு சொல்லி போடுதா? தெரியாதா? ஆமாட்டி, சோறு மட்டும் தான் பொங்குதா, குழம்பு வைக்கிறதுக்கு நைட் ஆக்கிடுதா. அவன் எத்தனை நேரம் தாண்டி பாப்பான். அவன் அதான் பார்த்தா புளியோட தூக்கிட்டு நம்ம வீட்டுல குடுத்து நடத்த ஆரம்பிச்சுட்டான். அதுலயும் மதியம் போன் அடி பாப்பத்துக்க. எதுக்கா? என்னங்க, நான் குழம்பு வச்சுட்டேன், வரும்போது முருங்கக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க பாப்பத்துக்க. குழம்பு வச்சதுக்கு அப்புறம் முருங்கக்காய் எதுக்கு? குழம்பு வைக்கிறதுக்கு தான் முருங்கக்காவே. விக்ரம் பையன் கிட்ட அவன் எத்தனை ஆச்சே அவன் சொல்லுவான், இனி நீ நைட்டு குழம்பு வச்சா போதும், நான் நைட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு இவன் போன் அடிச்சிருவான். அப்ப நைட்டு குழம்புக்கு கேட்டிருப்பாளோ? இவன் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் குழம்பே வைப்பா. இதுல வேற எங்க அங்கெல்லாம் சாப்பிடாதீங்க, நான் உங்களுக்கு இங்க ஆசாசியா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் பாப்பத்துக்க. சப்பா, விக்ரம் பாடு பெரும் பாடா இருக்கும் போலுக்க. நம்ம வீடு மட்டும் பக்கத்துல இல்லாம இருந்தது, பயவுல பாடு பெரும் திண்டாட்டமா இருக்கும். அதுக்குத்தான் பொண்ணு தர விக்கலாம் கண்டும் காணாத மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. என்ன செய்ய, தங்கச்சாச்சி அதட்டவும் முடியல. அதுக்குன்னா நீ மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுதா, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்னு இழுவுதா. அவனும் நான் சுக்க சொல்லி பார்த்துட்டானுங்க, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசி சமைச்சு போடுன்னு. அவன் எங்க கேக்கா, அதான் அவனும் வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிட்டானுங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னா அப்ப ரோகிணி வரணும்ல. வீட்டோட தங்கச்சி நான் சொல்லலையே, வீட்டோட மாப்பிள்ளை தானே சொன்னேன். அதான் விக்ரம தத்தெடுத்து வச்சுக்கிட்டானுங்க. ஓ, தங்கச்சி செஞ்ச பாவத்துக்கு இவங்க பரிகாரம் தட்டி இருக்கானுங்க. அக்கோஸ் சூப்பா, நம்ம குடும்ப கதையெல்லாம் கேட்கும் போது தலலாம் சுத்துது பத்தியா. நம்ம வீட்டு கதை இப்ப எப்படி தெரியுமா? ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், வீட்டுக்கு இல்ல. பயவுளில பெத்ததுல இருந்து இந்த பயவுளில் வந்ததுல இருந்து வீட்டையே நாசம் பண்ணிட்டு. ஏட்டி, நாம மட்டும் முத இருக்கும்போது எப்படி இருந்துச்சு பத்தியா நம்ம வீடு? எப்படி இருந்துச்சு? அப்போ இந்த தினேசு பயவுள்ள, மதர் பயவுள்ள, சதீசு பயவுள்ள என்ன பாடுபடுத்துச்சு, அதை நீ மறந்துட்டியாங்க? ஏட்டி, அது பயவுளில் பாடுபடுத்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு பாடுபடுத்தலட்டி. 2 நாள் கோப்பட்டுட்டு போவாங்க, 3 நாள் நம்ம வீட்டை வந்து நிப்பாங்க. வேற எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்தது இல்லட்டி. ஆனா இப்பெல்லாம் சப்பா, எதுக்குடா அடுத்த தலைமுறை வந்துனே இருக்குது. இல்ல என் மக்கள் இவ்வளவு பாடுபடுத்திருக்காவல, அடுத்து ஒண்ணு வந்திருக்க ஓமவே, செம்புவலி மோவே, தமிழ் மோவா, இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சத்தியமா சொல்லு, கிரேட். அந்த புள்ளையிலே அதையும் பார்த்து வளர்ந்துட்டு இதையும் பார்த்து வளர்ந்துட்டு நட்டுசுல வளர்ந்துருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா மேட்ச் பண்ணி கொண்டு போவோம். வேணாலும் பாரு, அதான் அந்த பையல எப்போ மெச்சூர்டா இருக்குதோ. ஆமா, கிசரு மதன் அன்பரசு எடுத்துக்க, ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த பிள்ளைல. ஹாத்தி, ஆமா, எவ்வளவு தெளிவா இருப்போ தெரியுமா? அதுக்கு அடுத்தது நல்ல பிள்ளைலா வளரும். அப்ப நம்ம தான் இருக்கலையா? சரி, அது எப்படி அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும்னு சொல்லுதே? இந்த பையல வளர்த்து நமக்கு ட்ரெய்னிங் ஆயி போச்சா? பெண்ட கலத்தி வளர்த்த மாட்டோம். அந்த பழைய பழமொழியை திரும்ப கையில எடுக்க போறேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி நம்ம கையில எடுக்க போறேன். இந்த பையல ஆரம்பத்திலே அடிச்சு வளர்க்கணும் பாத்துக்க. இந்த தலையில தூக்கி வச்சு கொண்டாடவெல்லாம் இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலே முட்டி கிழிச்சு வெளுத்து வளர்க்கணும். ஆட்டோமேட்டிக்கா நல்ல புள்ளையா மாறும். வேணாலும் பாரு. பத்தியா, நாம தான் எதுவுமே தெரியாத அப்பாவே இப்படிலாம் இருந்திருக்கோம் பாத்தியா? ஆமாட்டி, அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் பாத்தியா? ஆமாட்டி, பொண்ணு தரமா தருமவா யாரையும் விட்டுறாங்க. சும்மா நம்மளால எவ்வளவு அடிக்க முடியுமா அடிச்சு வளர்க்கணும் பாத்துக்க. அவனதான் முழு பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்கானுல, எப்படி வளர்க்க மட்டும் பாருக்க இந்த பிள்ளைலாம். நீ வளர்த்துக்க, என்ன விட்டுருப்பா. இந்த பிள்ளைல வளர்க்குற வேலையே எனக்கு வேண்டாம். இதெல்லாம் அப்படியே வளர்த்து தள்ளிட்ட பாரு நீ. எனக்கு மீன கட்டிட்டு பொசுக்கு சொல்லிவிட்ட. அங்க ஒருத்தனை பாரு, நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கா, என்னன்னு பாரு.
ரொம்ப அழகா இருக்கும்ல அதான். என்னது